நடிகர் விஜய் அவர்களே, தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த பிஜேபி கிட்ட மாட்டிக்கினீங்க, ஆர்எஸ்எஸ் கிட்ட மாட்டிக்கினீங்க. அவங்க ஒன்று விட போகிறதில்ல. நீங்களும் வரமாட்டோன்னு தெரிஞ்சு அள்ளி வீசினீங்க, எல்லா வாக்குறுதியும் கொடுத்துட்டீங்க, ஜெயிச்சிட்டிங்க. ஆனால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கொஞ்சம் பணம் தேவையில்லை, பல மில்லியன் பணம் தேவைப்படுது தமிழ்நாட்டுக்கு, ஒத்துக்கிறேன். ஆனால் உடனடியாக உங்கள் கஜானா ரொம்பறதுக்கு நான் ஒரே வழி தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 40 வருஷம் 50 வருஷம் ஆட்சியில் இருந்த திமுக அதிமுக இவங்க எம்எல்ஏ பட்டியல், அதே மாதிரி உங்கள் எலெக்ஷனில் இருந்த எம்எல்ஏ பட்டியல், எல்லார் பட்டியலையும் எடுங்க. அவங்க 10,000 கோடி சொத்து வச்சுன்னுக்கிறோம், வெறும் 200 கோடி தான் தாக்கல் பண்ணியிருப்பான், கவர்மெண்ட்டு காமிச்சிருப்பான். மீதி அப்படியே தான் இருக்குது. நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுங்க, நீங்கள் அறிவிச்சிக்க பணத்துக்கு மேலே இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படின்னு கொடுங்க. இன்னொன்று, எல்லாமே கருப்பு பணமாக தான் வச்சுருப்பான். கருப்பு பணமாக யார்கிட்ட இருக்குதோ உங்களுக்கு அரசாங்கம் வாழ்நாள் பாதுகாப்பு கொடுக்கும். நீங்கள் காட்டி கொடுக்குற பணத்துலேருந்து 25% உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லுங்கள். ஒன்றும் கிடையாது, ஒரே மாதத்துக்குள்ளே தமிழ்நாட்டுடைய பிரச்சனை மட்டும் இல்லை, இந்தியாவுடைய பிரச்சனையே சால்வ் ஆகிடும். அதை செய்யுங்க. நீங்கள் இது சீமான் கண்டிப்பாக செஞ்சுருப்பார். அவர் ஏற்கனவே சொன்னார், நிதி இல்லைன்னு சொல்லாதீங்க, உதயநிதி, இன்ப நிதி, துன்ப நிதி வரைக்கும் இங்கே எங்ககிட்ட. திமுக ஒரு அமைச்சரை பிடிச்சாவே தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் சரியாக போடுன்னு சொல்லியிருக்கார். சீமானுடைய ஸ்டைலில் நீங்கள் அதிரடியாக இறங்க முடியுமா உங்களால்? உண்மையிலே தாணி இருக்கா? நீங்கள் படத்தில் ஹீரோ மாதிரி நடித்தா மட்டும் பட்டாது, வாழ்க்கையிலும் நடிக்கணும். நீ ஒரு ஹீரோ தானேப்பா, வாழ்க்கையில் நடித்து வாழ்க்கையில் சிறப்பாக சிங்கப்பெண் மாதிரி, சிங்கத்தமிழன் மாதிரி கொஞ்சம் முன்னேறி வா. இதை செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். ஒன்று தான், சட்ட பாதுகாப்பு கொடுக்கப்படும். அவங்க பணத்தை சொத்தெல்லாம் காட்டி கொடுக்குறவங்களும் சொல்லுங்கள். ஏவாவளுடைய ஒருத்தனுடைய பணம் மட்டும் 1 வருஷத்துக்கு தமிழ்நாடு பட்ஜெட் சரியாகப்படும். கேஎன் நேருது மட்டும் 1 வருஷத்துக்கு சரியாகப்படும். திமுக கிட்ட இருந்த இடத்த 5 வருஷத்துக்கு சரியாகப்படும். அதுக்கப்புறம் உங்கள் கட்சிக்காரங்களே நிறைய பேர் ஊழல் தான், கல்குவாரியில் அது இல்லைன்னு சமாளிச்சு வச்சுக்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே கொள்ளடிச்சு கோடியாக கொள்ளடிச்சு தான் உங்கள் கட்சிகளே வந்துக்கிறாங்க காப்பாற்றிக்கிறதுக்கு. அவங்ககிட்ட கொஞ்சம் வாங்கினீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு பட்ஜெட்டே ஒரு 10-20 வருஷத்துக்கு தமிழ்நாடு சிங்கப்பூர் மாதிரி இல்லை, அமெரிக்கா மாதிரி மாற்றிடலாம். திமுக கட்டுக்கிற பணத்தை மட்டும் உருவுங்க. நீங்கள் இந்த அறிவிப்பு மட்டும் கொடுங்களேன். இது வரைக்கும் தேர்தல் அறிக்கையில் எத்தனை ஆயிரம் கோடி நீங்கள் கணக்கு காமிச்சிக்கிறீங்களோ அதுக்கு மேலே இருக்கிற பணம் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விடுங்க. இவர்கள் சொத்துக்கள் பினாமி மேல் இருக்கிறது எல்லாம் காட்டி கொடுக்குறவங்களுக்கு 25% வாழ்நாள் பாதுகாப்பு கொடுக்கப்படுது. இதை மட்டும் நீங்கள் செஞ்சு மக்களுக்கு எல்லா வாக்குறுதி நிறைவேற்றி சாலை வசதியிலேருந்து மருத்துவ வசதி, அதான் சொல்கிறேன், அமெரிக்கா ரேஞ்சுக்கு தமிழ்நாட்டை கொண்டு போயிடலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி நிரந்தரமாக நீங்கள் முதலமைச்சராக இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இதை செய்ய திராணியோ தெம்போ உங்களுக்கு இருக்கா? அறிவிப்பாவது விடுவீங்களா? அது செய்யுங்க போய்.